Indian team squad announcement. Australia tour coming October ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3 ODI சீரிஸ். ஸோ பெரிய ஷாக்கர் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா கேப்டன்ஸ்லேருந்து விலக்கப்பட்டிருக்காரு. சுப்மன் கில் புதிய ODI கேப்டனாக சூஸ் பண்ண பண்ணியிருக்காரு. என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம 2027 ODI வேர்ல்டு கப் வரப்போகுது. அந்த ODI வேர்ல்டு கப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணுற விதமாக இப்போதே ஒரு புது கேப்டனை உருவாக்கலாம் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ODI வேர்ல்டு கப் அப்போ ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கும். ஸோ அவர் அது வரையும் தொடர்வாரா அப்படின்ற சந்தேகமும் பிசிசிஐக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு ரோஹித் சர்மாவை சீக்கிரமாக ரிட்டையர் ஆக சொல்லி பிசிசிஐ அர்ச் பண்ணுற மாதிரி இருக்கு பண்ணுறது. 2021 இந்தியாவோட கேப்டன் ரோஹித் சர்மா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் 2023 இந்தியாவை ODI வேர்ல்ட் கப் ஃபைனல் கொண்டு போனார். 2024 ஐசிசி 2020 சாம்பியன்ஷிப் பட்டத்தை வாங்கி கொடுத்தாரு. ஆஃப்டர் அப்ராக்சிமேட்லி 17 years ஐ திங்க் ஸோ. தென் 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, கன்ஃபார்மாக 2027 வரைக்கும் நம்ம கேப்டன்சியில் இந்தியாவை கொண்டு போகலாம். அந்த ODI வேர்ல்டு கப்ன்ற ஒரு மகுடம் மட்டும் அவருக்கு இல்லாமல் இருந்துச்சு. அதையும் அச்சீவ் பண்ணலாம்ன்ற ஒரு குறிக்கோள் தான் டெஸ்ட் டீம்லேருந்து அவர் ரிட்டர்ன் ஆனதான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பட் ஆனால் பிசிசிஐ அந்த மாதிரி விருப்பப்படல. ரோஹித் சர்மாவுக்கு ஏஜ் ஃபேக்டரை கருத்தில் கொண்டு அவருக்கு பதிலாக சுப்மன் கில்லை கேப்டனாக மாற்றிட்டாங்க. என்னோட கெஸ் கரெக்ட் அப்படின்னா கன்ஃபார்மாக அவர் அந்த வேர்ல்டு கப் போகிறதுக்குள்ள ரிட்டர் ஆகிடுவார் தான் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ARK Talkies.